அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொரோனா பெரும் தொற்று காரணமாக தமிழக அரசு முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி தளர்வில்லாத முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. இதனால் எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. எல்லாருமே குறிப்பாக இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஏழைகள், இந்த தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடியவங்க, அப்புறமா யாசகம் வாங்கக்கூடிய சாலையோரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆதரவுமே இல்லாத ஆதரவற்று யாசகம் வாங்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமை தான் இருக்குது. இதை கருத்தில் வச்சு தான் நம்ம என்ன முடிவு பண்ணியிருந்தோன்னா, இந்த மாதிரி சிலருக்கு மளிகை பொருட்கள் வாங்கி தரணும். அரிசி, இதர மளிகை பொருட்கள் வாங்கி கொடுத்தோன்னா அவங்க ஒரு 10 நாள் 20 நாள் அவங்க வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டியில் அவங்க கொடுத்தோன்னா ஒரு 20 நாள் வயிறார உண்ணுவாங்க. சிலர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு மளிகை பொருட்கள் வேணாம், நாங்கள் வீட்டில் குழந்தைங்களை வச்சுருக்கோம், அதனால் குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும் தினைக்கும், அந்த மாதிரி இதர செலவுகள்லாம் எங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் பணமாக கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு எங்களோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணிப்போம் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. சிலர் ரோட்டில் சாலையோரத்தில் இருக்கிற மக்கள்லாம் அந்த வரப்போகிற மக்களை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. அவங்க கொடுக்குற யாசக உணவுகளையோ பணங்களையோ வாங்கிட்டு தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நடத்துவாங்க. அவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிருச்சு. எதுவுமே மக்கள் போக்குவரத்து இல்லாதனால பசியில் வாடுற நிலமை இருக்குது. இதனால் நம்ம இந்த மாதிரி சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு உணவு மதியமோ இரவோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு வெஜிடபிள் பிரியாணி, முட்டை, அப்புறமா தண்ணி, 500 ml தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி அவங்கவுங்களுக்கு சாலையோரத்தில் மக்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணி அதையும் செஞ்சுட்டு வரோம் இறைவனோட அருளால். இது போதாத நிலைமை தான் இருக்குது. மக்களை சந்திக்கும் போது எல்லாருமே பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க. இந்த கேள்விக்குறி எவ்வளோ நாள் இந்த லாக்டவுன் போகும், இந்த ஊரடங்கு நிலை இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தான் முன் உதவி செய்யணும். பொருளாதாரம் நிகதியாக இருக்கிறவங்க பொருளாதாரம் கொண்டு உதவி செய்யலாம். சிலர் உடல் உழைப்பை செஞ்சு நாங்கள் வாலண்டியராக வரோம், நாங்கள் இந்த ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி வேலை செய்கிறோன்னு நினைக்கிறவங்க ஃபீல்டு ஒர்க் வேலை செய்யலாம். ரெண்டுமே எங்களால் முடியல அப்படின்னா மற்றவங்கள உணவளிக்க தூண்டலாம். இந்த விஷயமும் செய்யலாம். அதனால் முஸ்லீம்களாக இருக்க நம்ம தான் இந்த சமுதாயத்தின் மேலே பொறுப்பு அதிகமாக இருக்குது. நம்மளை விட வேறு யாருக்கு இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இஸ்லாம் என்பதே பேருடைய நலம் நாடுவது தான். அத்தீனு நசியா, இஸ்லாம்னாலே மற்றவங்க நலம் நாடுவது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்தை நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு உயிரை வாழ வைத்தவன் உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் வாழ வைத்தவன் போனாங்க. இந்த உலகத்தில் ஒரு உயிரை ஒரு ஆன்மாவை வாழ வச்சானா உலகத்தில் எல்லா ஆன்மாவும் வாழ வச்சதுக்கு சமம். இந்த வேலையை நம்ம செய்யணுமா இல்லையா? ஒருத்தன் மருத்துவ உதவி கேட்குறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். இல்லைனா ஒருத்தவனை உதவி அளிக்க தூண்டுறதுக்கு யாருக்காவது அனுப்பி இவங்களுக்கு இந்த உதவி கேட்குறாங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். நம்ம அண்டை வீட்டாரில் இருக்கணும், நம்ம ஊரில் இருக்கணும், நம்ம தானே காப்பாற்றணும் அவங்கள. ஏதாவது ஒரு உதவி நம்ம மூலயமா போய் சேரணும். அதனால் எல்லோரும் களத்தில் இறங்குங்க, களத்தில் இறங்கி வேலை பாருங்கள். வேலை பார்க்க முடியலன்னா மற்றவங்கள தூண்டுங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. மற்றவங்களுக்கு உணவளிக்கிறது எவ்வளோ பெரிய சிறந்த விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கப்படுது, இஸ்லாத்திலே சிறந்த விஷயம் என்னன்னு கேட்குறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்னன்னா, பசித்தவருக்கு உணவளிக்கிறது இஸ்லாத்தோட சிறந்த செயல். 2 விஷயம் சொன்னாங்க. 2ல் 1 பசித்தவருக்கு உணவளிக்கிறது இஸ்லாத்தில் ரொம்ப சிறந்த செயல், இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா வகையிலுமே மற்றவங்களுக்கு உதவுவதில் இறைவன் திருப்தி அடையலாம். அந்த விஷயத்தை நாம் தான் செய்யணும். களத்தில் இறங்கி நம்ம வேலை பார்ப்போம். வேலை பார்க்குறதுக்கு முக்கியமான விஷயம் தேவைப்படுறது பொருளாதாரம். வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கும், ஆனால் பொருளாதாரம் இல்லாதனால ரொம்ப சிரமமான சூழல் ஏற்படுது. நம்ம பார்க்குறோம் சாலையோரத்தில் மக்களுக்கு உணவு கொடுக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பார்க்குறோம்னா, ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் வராரு, ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே வராரு. நாங்கள் உணவு கொடுக்குறத பார்த்தோன்னே அந்த இடத்துல நிறுத்திட்டார் வண்டியை. எனக்கு உணவு கொடுங்க, சரி ஓகே கேட்குறாருன்னு ஒரு உணவு பொட்டலத்தையும் ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுக்குறோம். பின்னாடி என் குழந்தை இருக்குது, குழந்தை கூட 2-3 வயசு குழந்தை ரிக்ஷாவில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இல்லை இன்னொரு பொட்டலம் கொடுங்க. இல்லைங்க 2 தாங்க இருக்காங்க, 2 கொடுத்தேன். இல்லை வீட்டில் என் மனைவி இருக்கிறாங்க, ரிக்ஷா சவாரி ஏன்னா போகலான்னு வந்தேன், எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் வீட்டில் போயிட்டு இந்த சாப்பாடு கொடுத்தோன்னா இன்றைக்கி நாள் இதை சாப்பிட்டுக்கு நாங்கள் பண்ணிப்போம் கழிச்சிப்போம் அப்படின்னு சொல்கிற நிலைமையை பார்க்க முடியுது. ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாரு எங்கள்கிட்ட. லிஃப்ட்டு கேட்டு எங்கேண்ணா போனோம், இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷனாக எங்களை விட்டுருங்க அப்படின்னு. ஏறி உட்காராரு. ஏறி உட்காந்தோம், என்னென்ன ஆச்சு, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க? அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லைங்க காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரலும் இந்த தளர்வு இருக்குது, அதில் ஏதாவது ஒரு 200 300 சம்பாரிச்சேன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலான்னு வண்டி எடுத்தேன், 150 கேஸ் போட்டேன். போனால் கரெக்டாக அடுத்த செக் போஸ்ட்லேயே எங்களை மடக்கிட்டாங்க. என் வண்டியை மடக்கிட்டு ஆட்டோ எடுத்துன்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. என்னோடய 150 போச்சு. இப்போ ஸ்டேஷனில் போயிட்டு நான் அந்த ஆட்டோவை மீட்டுறதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை. இப்போ நான் வீட்டில் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன்ற நம்பிக்கையில் இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு எதனா பணம் கொண்டு வரேன்ற நம்பிக்கையில். இந்த மாதிரி தான் இருக்குது நிலமை.
அந்த லிஃப்ட் கட்டோர்கிட்ட சந்தித்ததில் இருந்த அந்த உரையாடல் இது. இப்படி தெரிஞ்சு தெரியாமல் நம்ம இடத்துல எத்தனையோ மக்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இவனோட உதவி வரும்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பொருளாதாரத்தை செலவழித்து நம்மளோட நேரங்களை ஒதுக்கி நம்மளோட உழைப்பை செலுத்தி மக்கள் எல்லாருக்குமே நல்ல விதத்தில் சென்று போய் சேர்ற அளவுக்கு நம்ம வேலை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வாங்க. முஸ்லீம்களான நம்ம மேலே தான் பொறுப்பு இருக்குது, நம்ம மேலே தான் அதிக பேர் மேலே அக்கறை இருக்குது. இதை இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு புரிய வைப்போம். இவனோட திருப்திக்காக இந்த வேலைகளை இறங்கி செய்வோம். அனைவரும் வாங்க, இறைவன் நம்மோடு இருப்பான். இந்த உதவிகளை பங்கேறுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.